சொல்லுவியா சொல்லுவியா பொண்ண பேசுவியா ஒரு பொண்ண பேசுவியா கால விட கால விட கால விட கால விட பொம்பளை பேசுவியா எப்படா பேசுன நீ நில்ற நீங்களே அசிங்கமா இருக்குல்ல எப்படி நீ பேச ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேச மேடம் விடுங்க மேடம் நீ தானே கூட வந்த என்ன சொன்னா சொல்லியா அரைஞ்சு இழுத்துரும் இழுத்து அடிக்காத 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 அடிக்காத. இன்னைக்கு எங்க அப்பாவோட ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க. அதுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்து ரொம்ப பிளசண்டா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். எந்த டென்ஷனும் இல்லாம ஹாப்பியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசங்க வந்து வண்டி ஓரமா வந்து சில கெட்ட வார்த்தைகள் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்போ வந்து நான் என்ன சரி ஓகே விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். திரும்ப ஒரு மாதிரியான வேர்டு யூஸ் பண்ண உடனே கடுப்பாயிடுச்சு. ஸோ என்னப்பா பேசுற நீ அப்படின்னு நான் வேகமா கேட்க போய் அவங்க வந்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சோன்னா சரி ஃபாலோ பண்ணி போமான்னு சொல்லி நாங்க வந்து ஃபாலோ பண்ணி நானும் ஃபோமி போனோடனே திருப்பி யூட்டர்ன் எடுத்துட்டாங்க. திரும்ப அவங்க பின்னாடியே போனோம். சரி எப்படியா இருந்தாலும் வேகமா போய் அது பிடிச்சிடணும், எப்படி பேசலாம், ஒரு பொண்ணை எப்படி சாதாரணமா ஒரு வேர்ட்ஸ் வந்து த்ரோ பண்ணிட்டு போக முடியும்னு சொல்லி வேகமா போனோம். கரெக்டா அவங்க போய் கட் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. கிட்டக்க போய் நான் வந்து அடிச்சேங்க, கண்டிப்பா அடிச்சேன். யார் தான் அடிக்கிறது, யார் தான் கேட்கறது, எனக்காக அடிச்சேன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எல்லா பொண்ணுங்களுக்காக தான். உமன்ஸ் டே வருது, எல்லாருமே போல்டா இருக்கணும். ஏதாவது மாதிரி பிரச்சனை வந்தா வீட்டுல திட்டுவாங்க, அங்க திட்டுவாங்க, இங்க திட்டுவாங்க, பயப்படாம நம்ம அந்த இடத்துல அடிக்க முடியலான்னு பரவாயில்ல கேட்கணும், கேள்வி கேட்கணும், போலீஸ்ட்ட போகணும். அதுக்காகவே எனக்கு செம்மக்கும் அந்த நிமிஷம் எனக்கு எதுவுமே தோணல. டக்குன்னு பல்லார்னு அடிச்சு 4 கேள்வி நல்லா கேட்டுட்டேன். இவளும் அடிச்சிட்டா. 2 பேருமே அடிச்சோம். நிறைய பேர் வந்தாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க, சில பேர் என்னமா நீங்க போய் ஆம்பளை பிள்ளைங்களை அடிக்கிறீங்க அப்படிலாம் கூட சில பேர் கேட்டாங்க. இதே ஒரு பொம்பளை பிள்ளைங்களை அடிச்சா கேட்பாங்களா? ஆம்பளை பிள்ளைங்களை அடிக்கக்கூடாது, அது மட்டும் தான் அவங்களோட கருத்தா இருக்கு. நான் அடிச்சேன்னா உடனே அவன் வந்து முகத்தை மறைச்சு வீடியோ போட்டுறாதீங்க அப்படி இப்படின்னா சில வார்த்தைகள் அப்பயே லைட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி போயிட்டா. அப்புறம் அந்த பக்கம் போன போலீஸை வச்சு நாங்கள் அந்த வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டோம். இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம். கண்டிப்பா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்ற விஷயம் ஒண்ணு தான், போல்டா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. அப்பதான் நீங்க லைஃப்ல உண்மையாவே ஹாப்பியா இருக்க முடியும். நாங்க 2 பேரும் இன்னைக்கு போல்டா இருந்ததுக்கு பல இடத்துல நாங்க ஏமாந்துருக்கோம், பல இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய இடத்துல பயந்துருக்கோம். இன்னைக்கு பயப்படக்கூடாது. எதுக்கு பயப்படணும்? நம்ம மேல தப்பு இருக்கா? எதுக்கு பயப்படணும்? அடிக்கணும் தான் அடிச்சேங்க. இறங்கி என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடிச்சிடணும் அவனை அப்படின்னு சொல்லி தான் அடிச்சேன். அடிச்சதுக்கு அப்புறம் அவன் திருந்திருப்பானா எனக்கு தெரியாது. ஆனா தக்க நடவடிக்கை போலீஸ் கண்டிப்பா எடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்பவும் சொல்றேன், உமன்ஸ் டே வரப்போது, எல்லாருக்கும் சொல்றேன், அடிப்பட்டு உதப்பட்டு அப்படிலாம் இருக்கணும் அவசியமே இல்லை. யாராவது ஒரு வார்த்தை சொல்றாங்க இன்னும் கேளுங்க. அசிங்கமா நீங்க யாராவது ஏதாவது பேசிட்டு போட்டோம் அதனால என்னன்னு மட்டும் விடாதீங்க. ஏன்னா இது வந்து சின்ன வார்த்தை கிடையாது, அவங்க பயன்படுத்தினது ரொம்ப 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 கொச்சையான வார்த்தை. அந்த வார்த்தையினால உங்ககிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. ஸோ இதுதாங்க நடந்தது. கண்டிப்பா வந்து நான் மீடியாவையும் நம்புறேன், போலீஸையும் நம்புறேன். இந்த ஒருத்தவனுக்கு ஆக்ஷன் 2 பேர் இவனுங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தாதான் இனிமே அதை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணாம இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்க 2 பேருக்குமே இருக்குங்க. இதுக்கு எங்களுக்குன்னு இல்லை, எங்களுக்காக மட்டும் நான் பேசல, பல பெண்களுக்காக தான் நாங்க இன்னைக்கு இங்க பேசியிருக்கோம். ஸோ நிச்சயமா நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா இனிமே போல்டா பெண்கள்லாம் இது ஹேண்டில் பண்ணுவீங்க நான் பெரிய நம்பிக்கையோட சொல்றேன்.